எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். கம்யூனிஸ்டுகளால் தனித்து கூட போட்டியிட முடியும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் கூறியிருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக இடையான மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது என்றே கூறலாம். அதே நேரத்தில் கரூர் கோவில் நில விவகாரம் ஒரு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இது குறித்து விளக்குவதற்கு நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இருந்தலாம். வணக்கம் அருண். அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது. எங்களின் பணியை மக்கள் அறிந்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் சூழலை பொறுத்து நாங்கள் தனித்து கூட போட்டியிடுவோங்கிற கருத்தை வீரபாண்டியன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாக்கு வங்கி 0.66%. இதில் தனித்து போட்டி என்பது சாத்தியமா? தனித்து போட்டி அப்படின்றது கம்யூனிஸ்டுக்கு சாத்தியமான எல்லாருக்குமே சாத்தியம். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தனித்து போட்டி இடத்துல அது எந்த அளவுக்கு சாத்தியமோ, அது எவ்வளோ சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட்டு, வெற்றி எவ்வளோ பெர்சன்டேஜில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு தான் இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு. நாடு முழுக்கவே எடுத்தோம்னா இந்திய கம்யூனிஸ்டா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா அப்படின்னு அந்த இடதுசாரி கட்சிகள்லயே எந்த கட்சி பார்த்தோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் கொஞ்சம் பெரிய கட்சியா இருக்கு. உங்களுக்கு கேரளால கவர்மெண்டே இருந்ததுன்றத பார்த்தோம். திரிபுரால முன்னாடி மாணிக் சர்க்கார் இருந்தாரு, இங்க பினராயி விஜயன் இருந்தாரு. ஒரு காலத்துல உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி வந்தாங்க, இப்ப பிஜேபி வந்துருச்சு, இங்க காங்கிரஸ் வந்துருச்சு இப்போ கேரளால. அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் பார்த்தோம்னா எதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது அப்படின்ற கேட்கக்கூடிய வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடனே கூட்டணி அமைத்து இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட். இந்திய கம்யூனிஸ்ட் கேரளாவில் கூட்டணி அரசு அமைக்கிறது. லெஃப்ட் ஃப்ரண்ட் எல்டிஎஃப்ல ஒரு பார்ட் ஆஃப் இட் சின்ன கட்சியா தான் இருக்கு, மேஜர் பார்ட்னர் கிடையாது. விழுஞ்சியம் போர்ட்ல இருந்து எல்லாத்துலயும் எல்டிஎஃப் ஒரு காமனான விஷயத்துல பேச முடியாம தவிக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் திரு இவரே நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்ட எப்படி அவர் அந்த விஷயத்துல விழுஞ்சியம் போர்ட்ல எப்படி இதானாரு பார்க்கணும், அதானி கூட இது சேர்ந்தீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு இவர் எப்படி இதானார் அப்படின்றத பார்த்தோம். ஒரு மாதிரி இதான ஸோ இந்த டோட்டலா அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் இன்னும் தேஞ்சிருக்குன்றத பாக்குறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிற அளவு கூட இல்லாத அளவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு. நீங்க சொன்ன பெர்சன்டேஜ் 0.66%, 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க டோட்டலா இந்த சட்டமன்ற தேர்தலில். ஸ்ட்ரைக் ரேட் 40% வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க 5 சீட் நிக்கிறாங்க, 2 சீட்ல ஜெயிக்கிறாங்க, 40% ஸ்ட்ரைக் ரேட். ஆனா வாங்கின ஓட்டு 3,26,000 ஓட்டு. பெர்சன்டேஜ் 0.66%. இந்த இடத்துல இந்த 3 லட்சம் பேர்ல இருந்து ஓட்டு போட்டாங்கல்ல, இவங்க எல்லாத்தையுமே கேண்டிடேட் நிப்பாட்டினா மட்டும்தான் நிற்குன்ற மாதிரி இருக்கு. இல்ல நாங்க நின்னது 5 தான், எங்களோட ஸ்ட்ரென்த் பல இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, ஒசூர் சைட்ல இருக்கு, நாகப்பட்டினம் சைட்ல இருக்கு அப்படின்னு தே மே கிளைம் இட். உண்மையா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் தமிழ்நாட்டுல ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை ஈர்த்த ஒரு நபர் வருகிறாரா அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு. சேகுவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, இது போன்ற வார்த்தைகள்லாம் ஒரு அலங்கார வார்த்தைகளாக பார்க்கிறார்களே தவிர அதை ஏற்று நான் இங்கே கம்யூனிசம் பேச வருகிறேன் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு கம்யூனிச விஷயங்கள்ல கவர்மெண்ட்லயோ எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இது கிடையாது. அப்படி இருந்தாலும் செல்ஃப் சபோர்டேஜ் போன்ற காரணங்களால் அவங்களுடைய மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் இன் இந்தியா அது ஒரு பிரபல்யமே ஆகல, பிரபல்யம் ஆக்கப்படலை. அதனால அது அப்படியே தேஞ்சிருக்கு. இந்த இடத்துல அவங்க எப்படி தனித்து நிற்பாங்க? கஷ்டம். திமுக அதிமுகவே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. உங்களுக்கு பாமகல இருந்து, பிஜேபியில இருந்து, விசிகால இருந்து இவங்களுடைய ரோல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் நியூ பிளேயர் ஹாஸ் எமர்ஜ். ஒருத்தர் நியூ பிளேயர் எமர்ஜ் இருக்காரு. 2021 உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்த திமுகவே ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த 2022 உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க ஸ்வீப், எல்லா இடத்தையும் ஜெயிச்சிருக்காங்க, பெரிய இடத்துல வெற்றி. உங்களுக்கு அதிமுகவும் பிஜேபி ஓரளவுக்கு கொடுத்தாங்களே தவிர பெருசா உங்களால இது பண்ண முடியல. டிஎம்கே பெரிய அதிரிபுதிரி வெற்றி. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பல மாநகராட்சியை பிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்படி இருக்க திமுக ரொம்ப வருஷம் ஆட்சியில செஞ்ச கட்சி, பல குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு வந்ததுக்கே அப்படி ஜெயிக்க முடியுதுன்னா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு வேற இப்ப மெஜாரிட்டி வேற இல்ல. சோ அவருக்கு இந்த மெஜாரிட்டி கிடைச்சு ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யற வரைக்கும் அவரோட ஆட்சியில தப்பு நடந்தா கூட அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல பாஸ் அப்படின்ற ஒரு சிம்பத்தி கார்டுலயே ஓடும். அதனால இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் ஆன்டி இன்குவன்சின்ற விஷயம் இப்போ வரைக்கும் ஏறவே அவரை தெரியலனா கூட அதுக்காக கூட ஐயோ அண்ணன் இப்படி பார்க்கவே சங்கடமா இருக்கே அப்படின்ற மாதிரி கூட
ட்விஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்படி ஒரு விஷயத்த தாவேகா அழகா முன்னிறுத்துகிறது. திரு விஜய் அவர்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு காட்டுகிறது. என்ன விஷயம் நடந்தாலும் மீடியாவில் எப்படி வரணும், நியூஸ் எப்படி வரணும்ன்றத வரைக்கும் அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க. அதை மீறி இந்த அரசியல் ஜாம்பவான்களே தடுமாறும் போது கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வர முடியும்? எஸ் சார். அதே நேரத்தில் பார்க்குறோம், இந்த இபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு கரூரில் 10ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது திமுக அதிமுக வந்து கூட்டு களவாணிகள், அந்த மறைமுகமாக ஆட்சி அமைத்த அந்த விவகாரத்தை குறிப்பிட்டு விஜய் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தார். இன்று இபிஎஸ் அவர்கள் பேசும்போது நாங்கள் கிடையாது, நீங்கள் வந்து எங்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிற விஜய் அவர்கள் தான் கூட்டு இது மெயினான களவாணி. முன்னாடி டிடிவி சொல்லியிருந்தார், இப்போ அதே கருத்தை வந்து இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தார். இந்த அடுத்த கட்டத்திற்கு போகிறதா தாவேகா அண்ட் இபிஎஸ் கிடையான மோதல்? இந்த டோட்டல் ஃபியாஸ்கோல இது ஒரு 3வது ரியாக்ஷன் நினைக்கிறேன் திரு இபிஎஸ் அவர்களுக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த விஷயத்துல இப்ப பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். குறிப்பா ஆளுநரை அதிமுக தரப்புல சந்திப்பு நடந்த பிறகு, திமுக தரப்பில் சந்திப்பு நடந்த பிறகு, பாஜக தரப்பில் சந்திப்பு நடந்த பிறகு, ஒரே நாள்ல வந்து ஹை ப்ரொஃபைல் 3 சந்திப்புகளுக்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான இந்த பிரஸ் மீட் இது அப்படின்னு பாக்குறோம். இடையே நம்ம RS பாரதி அவருடைய பிரஸ் மீட் பார்த்திருக்கோம், இன்பதுரை அவருடைய பிரஸ் மீட் பார்த்திருக்கோம், RB உதயகுமார் அவர்கள் போடக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம், திரு செல்லூர் ராஜு, திரு ராஜேந்திர பாலாஜி, திரு பரந்தாமன் உள்ளிட்டோர் பேச்சுக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு செகண்டரி லீடர்ஸ்ல இருந்து நமக்கு நிறைய வருது. முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், முக்கிய செய்தி தொடர்பாளர்கள், அவங்க வரக்கூடிய வார்த்தைகள் இவங்க தான் வரணும் அப்படின்னு திரு ஜெயக்குமார் பேசுனதை பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு பேசினார். திரு இபிஎஸ் பேசல, திரு ஸ்டாலின் பேசல, திரு உதயநிதி பேசல. ஸோ இவங்கெல்லாம் அப்படியே இருந்தாங்கன்னு பார்க்குறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய திருமண நிகழ்வுல பேசிட்டு இருந்தாரு, இதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பேசல. இங்கே திரு இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். இது உஷ்ணம் பெரும், இன்னும் உஷ்ணம் பெற போகிறது. ஏன் அப்படின்னா அதிமுக இஸ் ஃபைட்டிங் ஃபார் இட்ஸ் ரெலவன்சி. இந்த இடத்துல அதிமுக தனது இருப்புக்காகவே போராட வேண்டிய இடத்துல இருக்கு. திமுக எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாவது இருக்கு. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒருத்தருக்கு பவர் இருக்கு, ஆனா நரேட்டிவ் இல்ல. இன்னொருத்தருக்கு நரேட்டிவ் பாதியா இருக்கு, பவர் வந்து சுத்தமா இல்ல. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு காம்போல இருக்கு. இவங்க 2 பேருக்கும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேகாவை எதிர்கொள்வதற்கு 2 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். டிஎம்கேக்கு பவர் இருக்கு, எதிர்கட்சி அப்படின்னு இருக்கு. ஆனா அவர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நரேட்டிவ்ல என்ன சொல்ல முடியும்? டிஎம்கே பண்றதை தான் இன்னொரு ரிஃபைன்டு வெர்ஷன்ல டிவிகே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில இடத்துல எக்ஸ்ட்ராவா பண்றாங்க, சில இடத்துல பாலிஷ்டா பண்றாங்க. அந்த மீட்டர் மாறுதே தவிர சேம் ரூட். ஏடிஎம்கேக்கு பார்த்தோம்னா அப்படியே வேற, அது ஆப்போசிட், பவர் கிடையாது. ஆனா அவங்க நினைச்சா இது வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா இவங்களோட ரூட்டையும் டிவிகே எடுக்குது, ஆஸ் வெல் அஸ் இவங்களுக்கான இதையும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஒரு ஹாஃப் சான்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கு, இன்னொன்னுல சுத்தமா இல்ல. இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து நிக்கிறதுனால ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. உங்களுக்கு நரேட்டிவ் இல்லைன்னா கூட இது பண்ணிடலாம், பவர் இல்லைன்னா சர்வைவே ஆக முடியாது. எந்திரிச்சு மீள்றதுலாம் வேற, முதல்ல உயிர் வாழணும்ல. நான் பாடி பில்ட் பண்றது வேற, முதல்ல 3 வேளை சாப்பிடணும்ல, 2 வேளை சாப்பிடணும்ல, ஒரு வேளையா சாப்பிட்டதானே உயிர் வாழணும். அப்படின்றப்போ இருக்கிறதெல்லாம் உருவிட்டு இருக்காங்க. எம்எல்ஏஸ் எல்லாம் ஒன்னொன்னா போயிட்டு இருக்காங்க, கட்சியில அமைப்புல ரீதியா போயிட்டு இருக்காங்க. தொழிற்சங்கமே இல்லாத கட்சி தாவேகா என மேடைகளில் விமர்சித்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு எப்படியா இருக்கு? அதிமுகவுடைய தொழிற்சங்கத்துடைய தலைவர் கமலக்கண்ணன் இன்னைக்கு தாவேகால இருக்காரு. அவர் நிறைய பேரை கூட்டு வந்து தாவேகால சேர்த்துட்டு இருக்காரு. அவர் முக்கியமான தொழிற்சங்க பிரதிநிதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபீல்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தொழிற்சங்கத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான போஸ்ட் இருக்காரு. அண்ணா தொழிற்சங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு அந்த நெட்வொர்க்ல அவங்க எப்படி பில்ட் பண்ணிக்கான்னு தெரியும். சோ அப்படி கட்டமைக்கிறது தாவேகா. அந்த இடத்துல அதிமுக இழந்து வருகிறது. பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுக நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. நம்ம வந்து திமுக மாதிரி கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய 2011 2016 கவர்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அமைச்சரவை மாற்றம், அவங்க நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த 2011 நிறைய பேர் எம்எல்ஏ ஆனப்போ நிறைய பேர் ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்றத பார்த்திருக்கோம். அதுலதான் இங்க வந்து நிறைய பேர் சேர்றாங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணுமே இல்லையா? லாஸ்ட் இபிஎஸ் அவருடைய கவர்மெண்ட்ல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் பவர்ஃபுல்லா. இன்னைக்கு திரு வேலுமணி அவர்கள் கிடையாது அந்த பதவியில, கோவையை தனது கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார். வேலுமணி அவர்கள் அந்த பக்கம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்த உடனே திரு இபிஎஸ் அவர்கள் மாவட்ட செயலர் பதவியை திரு வேலுமணி கிட்ட இருந்து எடுத்தாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்க? திரு சேமா வேலுச்சாமி கிட்ட. அவர் என்ன சாதாரணமா? திரு வேலுமணி அவர்களுக்கு சமகாலத்துல கொஞ்சம் முன்னாடி அவரும் அந்த இடத்துல ஒரு கிரிப் வச்சிருந்தவர் தான். இது போல பல மாவட்டங்கள்ல இப்ப இருக்கிறவங்க, முன்னாடி ரிபல் பண்ணவங்க, இப்ப இல்லாதவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட் இருக்காங்க. இங்க என்ன ப்ராப்ளம்னா, இப்படி கொடுத்தும் கூட முறையில் இல்ல, போறவங்க போறாங்க. அதாவது எம்எல்ஏவா இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்து அமைச்சர் பதவி கிடைக்கும்ட்டு ஒரு 25 பேர் போறாங்கன்னா,
இந்த 47 எம்எல்ஏக்களை திரு இபிஎஸ் அவர்களை தவிர்த்துட்டு 46 பேர் போனாங்கன்னா கூட அது அந்த 46 பேரோட நிற்கும். ஆனா எப்படி எரோஷன் நடக்குது அப்படின்னா, அதிமுகல கிளை செயலாளர், வட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர் இருந்து பலர் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த கட்சி எந்திரிக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில உள்ளாட்சி தேர்தல் வருது, நம்ம உள்ளாட்சி தேர்தல்ல அங்கேயாவது பதவி வாங்குவோன்ற கணக்கு, டோனு, ஏதோ ஒரு கணக்குல அங்க போறாங்க. பலர் சேருகிறார்கள். எதுக்கு? எனக்கு உள்ளாட்சி வேணாங்க, எனக்கு நகராட்சி எந்த தேர்தலும் வேணாங்க, லோக்சபா சீட்டு கொடுங்க. உங்களுக்கு லோக்சபாக்குன்னா உங்க கட்சியில நிறைய பேருக்கு சீட் கிடைக்க முடியாது, கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க நிறைய தொகுதி செலவு பண்ணணும், அது நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எம்பி ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு, எனக்கு இந்த சீட்டு கொடுங்க, இன்னும் 3-4 சட்டமன்ற தொகுதி அடுத்த தேர்தல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 10-15 அப்படின்னு லாக் பண்ணிட்டு வராங்க. இது நடக்கக்கூடிய விஷயம்ன்றது நம்ம ஃபீல்டுக்கு எல்லாருமே தெரியும், உள்ள நடந்துட்டு இருக்கு என்னன்றது. இதுதான் நடக்கக்கூடிய. லோக்சபா சீட்டு வாங்குறேன், நான் எம்பி ஆகிக்கிறேன், டெல்லிக்கு போய்க்கிறேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுடைய மக்கள் மன்றம், உங்களோட கட்சியில இருந்து உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, லோக்கல் பாடி சீட்டு கிடைக்கும். எம்பி சீட்டுக்கு செலவு பண்ற அளவுக்கு உங்க ஸ்ட்ரென்த் இல்ல, நாங்க அதை பாத்துக்கிறோம்ட்டு பல மாஜிக்கல் சேர்க்கிறார்கள். இதுதான் பேசிக் டீல்ஸா இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு ஸ்கூலுக்கு பர்மிஷனு, காலேஜுக்கு பர்மிஷனு, கல்குவாரிக்கு பர்மிஷனு, டாஸ்மாக்ல 3 நாள் இது மாதிரி டீலிங்ஸ்லாம் நமக்கு பின்னாடி நடக்குதுன்னு தெரியாது. பட் பேசிக்கான டீல்ஸ், எங்க சீட்டு என்ன, இது எல்லாருக்கும் வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்துட முடியுமா? எல்லாருக்கும் இருக்கக்கூடியதே 7 தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல். எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க? இவரு சேர்ந்திருக்காரு, உடுமலை ராதாகிருஷ்ணன், திரு கடம்பூர் ராஜு சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்கறது? இவங்க ஆல்ரெடி தோத்துருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல திமுகவையோ அதிமுக யாராவது தோக்கணும்ல, அது கஷ்டமா? முடியாது. இப்படி ஒரு பெரிய எரோஷன் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துலதான் உங்க கட்சியை பாத்துக்கோங்க அப்படின்னு தாவேகா சொல்வது. தாவேகா சொல்லுதேன்னு அதிமுக ஃபீல் பண்ணுறது ஒரு பாயிண்ட், உண்மையா அப்படி நடக்குதுன்றதே ஒரு ஃபீல் பண்ணுறது ஒரு பாயிண்ட். 2 பாயிண்ட், 2த்துலயுமே அதிமுக யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. போறவங்க போட்டும் அது இருக்கிறவங்களை வச்சு நம்ம திருப்பி கட்சி இது பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. ஸ்கிராச்ல இருந்து அதை பார்த்துருக்கோம். 2009 லோக்சபா எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் பாஜக இஸ் டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்டிடிவியில் நடந்த ஒரு டிபேட் 2009-10 டைம்ல குமார் கெட்கர் அப்படின்றவர் பேசியிருந்தார். எப்படின்னா, பிஜேபி இஸ் a regional party stuck with factionalism where நரேந்திர மோடி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்ஷனல் லீடர் பேஸ்ட் அவுட் ஆஃப் குஜராத் அப்படின்றது. பிஜேபின்றது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரீஜனல் பார்ட்டி, அது ஒரு நிறைய ஃபேக்ஷனல் இருக்க பார்ட்டி. அந்த ஃபேக்ஷன்ல ஒரு ஃபேக்ஷன் குஜராத்ல இருக்கு, அதை ஹெட் பண்றவர் தான் நரேந்திர மோடின்னு தட்டி கழிக்கப்பட்ட பார்ட்டி பிஜேபி. அதுக்கப்புறமா நிறைய தோல்விகள் இருந்திருக்கு. அவங்க 2012 உத்தரப்பிரதேச தோத்தாங்க, அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சு வராரு. அதுனா 2 வருஷத்துல உத்தரப்பிரதேசல ஃபுல் அதிரி வெற்றி. எங்கிருந்தோ இந்த கட்சியை மீண்டு கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய டீம் பின்னாடி வேலை செஞ்சுச்சு. RSS இயக்கம் வேலை செஞ்சுச்சு. ஒரு ஆதர்சமான முகம் நரேந்திர மோடின்ற முன்னிறுத்தப்பட்டாரு. ஜெனரேஷனல் ஷிஃப்ட்ன்றது ஒண்ணு நடந்துச்சு. இது போல பல ஃபேக்டர்ஸ் பிளே ஆச்சு, மாற்றம் நடந்தது. இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதிமுக முன்னாடி இருக்கு, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதிமுக செய்ய இருக்குன்றதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்துல தெரிய வரும். ஆனா அதிமுக சொன்ன வார்த்தைகள், சிஎம் தான் களவாணி அப்படின்றது அரசியல்ல நல்லவரா கெட்டவரா, களவாணியா இதுவா, அதுன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். வெற்றி தோல்வி மட்டும்தான் நிற்கும். நம்ம தார்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா தவறுதான், களத்துல பார்த்தோம் அப்படின்னா விஜய் வெற்றியாளர். இபிஎஸ் அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தாவேக்கா ஆட்சிக்கு வந்த புதுசில் அதே கருத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது தாவேக்கா அந்த முதல்வர் விஜயம் உட்கார்ந்துருக்கிற அந்த 4 நாற்காலியில் இருக்கிற 4 கால்கள் ஒரு கால் இரவல் வாங்கிய கால் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காரு. முன்னாடி அந்த கருத்தை சொல்லியிருந்தாரு. தாவேக்காவுக்கு இப்பயும் அதே நிலை தொடர்கிறதா? அந்த கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய விஷயம், அந்த கூட்டணி கட்சிகள் இதை எல்லாருமே சொல்றாங்க. இந்த திமுக அதிமுகவுக்கு சொல்றாங்க. இங்கதான் நான் ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன். அதாவது தாவேக்காவோ ஆட்சியை கவுத்துட்டு கம்யூனிஸ்டுகள் வெளியில வருதுன்னே வச்சுப்போம். வெளியில வந்தா மட்டும் திமுக அதிமுக வெளியில வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட முடியுமா? இன்னைக்கு 7 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. இந்த 7 பேர்ல குறைந்தபட்சம் ஒரு 3 சீட் 4 சீட்டு தாவேக்கா ஜெயிக்கும்ல. 7ல 3ன்னு வச்சுப்போம். 4 தோக்குறாங்க, மெஜாரிட்டி தோத்துறாங்க. 7ல 4 தோத்துறாங்க, 3 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். திரு விஜய் அவர்கள் வென்ற தொகுதி மீதி இடது விஜய் அவர்களுக்கு எதிரான அலையே வீசுகிறது. 7ல 3 தான் ஜெயிக்கிறாங்க, 4 தோக்குறாங்கன்னு வச்சுப்போம். 107 110 ஆகுது. 115 அப்படின்றது உங்களுக்கு காங்கிரஸ் ஆலே வந்துருது. அப்போ உங்களுக்கு மெஜாரிட்டிக்கு 3 தான் தேவை. 3ன்றது எவ்வளவு சீக்கிரம் வரும்? உங்களுக்கு விசிகா போதுன்னு வச்சுக்கோங்களேன், பாமக உடனே வரதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க மத்திய அமைச்சர் வைக்க வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மத்திய அமைச்சர்ல ஒரு வேலை விரிவாக்கத்துல சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா 5 வருஷம் அவருக்கு எம்பி பதவி இருக்கு திரு அன்புமணி அவர்களுக்கு. ஒருவேளை ஏதாவது அமைச்சர் பதவியில கிடைச்சதுன்னா என்டிஏல லாக் பண்ணுவாங்க, என்டிஏல மூவ் ஆன் பண்ணுவாங்க. அதனாலதான் இன்னைக்கும் காங்கிரஸ் அடிக்கிறாரு. பிஜேபி எதுவுமே சொல்லல. மேகதாதுல காங்கிரஸ் ரவுண்டு கட்டுறாரு திரு அன்புமணி அவர்கள்.
தாவேக்காவும் ரவுண்டு கட்டுறாரு. இந்த இடத்துல எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது என்ன மாதிரி ஃபேஸ் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல இந்த ஒரு கால் அப்படிலாம் இல்லை. சரி, உங்களுக்கு எத்தனை கால் இருக்கு? தாவேக்காவுக்கு இத்தனை கால்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எத்தனை கால் இருக்கு? அவங்களுக்கு ஒரு சார், அவங்களுக்கு ஒரு கண்ணு போச்சு சார் அப்படின்னா, சரி உங்களுக்கு 2 கண்ணும் போச்சு சார், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம், இந்த சைட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாம அந்த கோர்ட்ல இது ப்ராப்ளம், அந்த இதுல இது ப்ராப்ளம், பாஸ் நம்ம சைட்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, இங்க பாருங்கன்னு சில விஷயங்களை பார்க்கணும். அதை பண்ணணும். பட் பொலிட்டிக்கலி திரு இபிஎஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இப்ப சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த பக்கத்துல அப்படி ஒரு அடிக்கும் போது நான் லாஜிக்கா தான் பேசுவேன், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இறங்கி அடிக்கிறாங்களா, இறங்கி அடிச்சிடணும்.